வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ மைவி3 உறுப்பினர்களுக்காக மட்டும்தான். மற்றவங்க யார் பார்த்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு புரியாது. நம்ம நிறுவனத்தில் பழைய உறுப்பினர்களுக்கு நம்ம நிறுவனம் எந்த அளவுக்கு பல பாதைகளை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். புதுசாக சேர்ந்தவங்களுக்கு இந்த நிறுவனத்தை பற்றின அவ்வளோவா பல விஷயங்கள் தெரியாது. அவங்களும் இந்த தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பழைய வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நிறுவனம் சார்ந்த பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் பழைய உறுப்பினர்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், புதிய உறுப்பினர்களுக்கு தெரியாது. இந்த நிறுவனம் எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கு, கொடுத்த வாக்கை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விட்டுட்டு ஓடுற கம்பெனியாக இருந்தால் இந்த அளவுக்கு உறுப்பினர்களை வரவழைச்சு ஒரு விழா மாதிரி பல விஷயங்களை நேரடியாக பகிர்ந்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. எந்த அளவுக்கு இது நேர்மையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பழைய உறுப்பினர்கள் அந்த நினைவுகளை அசை போடுங்க. புதிய உறுப்பினர்கள் நிறுவனம் சார்ந்த பல தகவல்களை தெரிஞ்சுக்கங்க. சரி நண்பர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறுவனத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்த நிறுவனத்தில் நம்ம தெரியாமல் சிக்கிக்கிட்டோமோ அப்படிங்கிற மன உளைச்சலில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நம்ம எந்த அளவுக்கு சரியாக நடந்துக்கிட்டு இருக்கோம், எம்டி எந்த அளவுக்கு நமக்கு நேர்மையாக இருக்கார், இனி வருங்காலங்கள்லேயும் அவர் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். சார் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதாவது தேவை இல்லாத வேலை நீ செய்வது அப்படின்னு சொன்ன வாய்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு? வேலையே தேவையில்லை, எதுக்குதான் போகணும், வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கலாம் சொல்லும் போது அப்படி சொல்றாங்க. இத யாரோ சொல்லி நீங்க கேட்கணும் அவசியம் இல்லை. பல பேர் நீங்க போன வேலையை விட்டுட்டீங்க, அப்படித்தானே? நீங்க வேலை விட்டு கை தூக்கணும், பெரிய குரூப்பை கை தூக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி, அதுக்கு முன்னால இங்க யாரெல்லாம் ஓஎம் மெம்பர் உள்ளிருக்கீங்க ப்ளீஸ் கை தூக்கலாமா? ஓஎம் மெம்பர், நான் ஓஎம் மெம்பர் உள்ளிருக்கேன் என்னன்னு பாக்குறதுக்காக. நிறுவனத்தில் அந்த பக்கம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. பிஎம் மெம்பர், எஸ். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தோட மற்றவங்க வெல்கம் பண்றோம். எஸ், அங்க பக்கத்துல இருக்கிற ஹாலுக்கு சரி, வெளியே எல்லாம் சேர்த்து தான். ஏன்னா இங்க நாங்க வியூ பண்ண முடியல, நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ள வருது 2021 ஜூலை 1. எங்க உள்ள பேச வேண்டாங்க ப்ளீஸ். உள்ள பேச ஒண்ணு இல்லை நினைக்கிறேன், மைக் நான் தர்றேன். 2021 ஜூலை 1 ஒரு சேனல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மக்கள் முன்னால் வைக்கப்படுது. அப்படி வைக்கும்போது அந்த விஷயத்தை கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கே உங்களை வளைச்சு கேட்கறாங்களே, என்ன எத்தனை கேள்வி வறுத்து எடுத்திருப்பாங்களா இல்லையா? ஆனா அதுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் இல்லையா? என் கூட போன் பேசுறவங்களுக்கு தெரியும் இவங்ககிட்ட பேசினா வம்புன்னு, அப்படித்தானே? யாராவது போன் பேசுங்க உள்ள இருப்பீங்க. நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்க முன்னால வைக்கிறேன், இது வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. ஓகே, சோ உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. இது எதுவுமே கம்பல்சன் கிடையாது, ஜஸ்ட் லைக் ஒரு ஆப்ஷன். இதை எடுத்து பயன்படுத்துவதும் அல்லது அதை நிராகரிப்பதும், அதை அக்செப்ட் பண்ணதும் அப்ஜெக்ஷன் சொல்வதும் யார் கையில் இருக்கு? உங்க கையில் இருக்கு. பட் நான் என்ன பண்ண போறேன்னா, இதை மற்றவங்க கிட்ட காமிச்சிட்டே இருக்க போறேன், பேசிட்டே இருக்க போறேன். யாருக்கு புரியுதோ அவர்கள் உடனே வரட்டும், அது யாருக்கு புரியலையோ அவர்கள் அப்புறமா வரட்டும். அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். புரிஞ்சவங்க உடனே வந்தாங்க, லேட்டா புரிஞ்சவங்க லேட்டா வந்தாங்க, ரொம்ப லேட்டா புரிஞ்சவங்க ரொம்ப லேட்டா வந்தாங்க. ஆனா நான் சொன்ன யாருமே வராமல்லாம் போகல. காலம் வேணாலும் முன்ன பின்ன மாறிக்கலாம் ஒழிய, ஆனா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அதுல சொன்னதுல ஒன்றும் மேஜிக் கிடையாது. நான் சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு சாதாரணமா ஒரு டிகிரி முடிச்சுட்டு, பிளஸ் 2 இல்ல, டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு லேடி ஒரு ஆபீசர் வேலைக்கு போனாலோ அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணாலோ, ஜென்ஸ் ஜாயின் பண்ணாலோ பேசிக் சேலரி 10,000 பிளஸ், அப்படிதானே? உண்மைங்களா இல்லைங்களா? சில இடத்துல பிலோ 10,000, 9,000, 8,000 டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி, அப்படிதான் கொடுப்பாங்க. am I correct? உண்மைதானே? அப்படி இருக்கும்பொழுது நம்ம கம்பெனியில புதுசா வந்த நபர்கள் பிஎம் வந்திருப்பீங்க இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறேன். இப்ப காமிச்சது தாண்டி சாம்பிள் காமிக்கிறேன். மாசம் 10,000 ரூபாய்க்கு மேல ரெகுலரா இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு எலிஜிபிள் கை தூக்குங்க. மாசம் 10,000 ரூபாய்க்கு மாசம் சம்பாதிக்கிறவங்க கிட்டத்தட்ட பூரா கூட சம்பாதிக்கும் பொழுது அந்த பிஎம் திரும்பி பாருங்களேன் மக்களை, கை தூக்குங்க. அவங்க தூக்கிடலாம். இந்த இது வரைக்கும் பிஎம் திரும்பி பாருங்களேன் என்ன நடக்குது. அந்த பக்கத்து கால கை தூக்கலாம். எங்க இங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க பார்க்கட்டும். அதாவது மாசம் 10,000 ரூபாய்க்கு மேல ரெகுலரா இன்கம் வாங்குறதுக்கு எலிஜிபிளான கை தூக்குங்க. பாருங்களேன், கிட்டத்தட்ட முக்காவாசி கூட்டம். சரி, தேங்க்யூ. இது ஒரு சாம்பிளா. அடுத்தது மாசம் 20,000 ரூபாய்க்கு மாசம் கை தூக்குங்க. எலிஜிபிள் 20,000 ரூபாய்க்கு மேல வாங்குறேன்.
என்னப்பா இது, அதே கூட்டம் அப்படியே கை தூக்குது. மாசம் 20,000 சம்பாதிக்கிறவங்க ஏங்க, இதுக்கெல்லாம் ஐடி எல்லாம் படிச்சிருக்கணுங்க. வெளியே 12 மணி டியூட்டி பார்க்கணுங்க. கொஞ்சம் கண்ணு பொட்டையா போகும், முது தண்டு போல்டல் லூஸ் ஆகி போயிடும். இங்க ஜாலியா கட்டளை படுத்துக்கிட்டு கப்சா போட்டுக்கிட்டு என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது மாசம் 30,000 சம்பாதிக்கிறதுங்க. என்னங்க நடக்குதுங்க? மாசம் 30,000 சம்பாதிக்கிறவங்க. ஆனா கேமரா திருப்பி காமிங்க, அந்த ஹாலுக்கு பார்க்கட்டும். அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்க கை தூக்குறது இங்கேயும் தெரியுது. அவர்களுக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். மாசம் 30,000 சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம். இப்போ நான் சொல்லும் போது புரியாதவங்களுக்கு இப்ப ஏன் புரிஞ்சதுன்னு தெரிஞ்சுதா? உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஓகே, சரி. மாசம் 40,000 சம்பாதிக்கிறவங்க, மோர் தென் 40,000 per month. அதுக்கு ஒரு 150 கை தூக்குது. சரி, மாசம் 50,000 சம்பாதிக்கிறவங்க, அதுக்கும் ஒரு 100 டிக்கெட் கை தூக்குதுன்னா இது மைவீத்தின் ஒட்டுமொத்த கூட்டம் அல்ல, ஒரு பார்ட். இன்னும் நம்முடைய கூட்டம் வெளியே இருக்குது, நம்முடைய சேனை வெளியே இருக்குது. அதுல ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன மூவ்மெண்ட்ல ஏற்பாடு பண்ணதுக்குள்ளேயே இத்தனை அச்சுவர் இருக்காங்கன்னா நம்ம சாதாரண கம்பெனியா? அப்போ நான் ஆரம்பத்தை சொல்லும் போது புரியாதவங்களுக்கு இப்ப ஏன் புரியுதுன்னு தெரிஞ்சுதா? ஒண்ணு இல்ல, நான் சொல்லும் போது கேட்காதவன் அவ கொழுந்து ஐநூறு வந்து மச்சா போடுனா மரியாதையா போட்டுறான். வேற ஒண்ணு, நான் போய் திரும்ப யாரையும் கூப்பிடல. நம்ம சொல்லும் போது கேட்டுட்டு கண்டுக்காம போனவங்க கொழுந்தியா மச்சான் நான் வந்து கிரவுன் ஆயிட்டேன் நீ ஆயிக்கோன்னு சொல்லும் போது மறுபேச்சே இல்ல, ஓயமா இல்ல, டைரக்டா ஒரே நாள் பிஎம் செய்யும். அது கொழுந்தியா சொன்னதுக்கு இல்ல, ஏற்கனவே நம்ம கொழுந்தி போறது உள்ள இருக்குது. இப்ப கொழுந்தியா சொன்னது கொழுந்து விட்டு தெரியுது, அவ்வளவுதான் மேட்டர். சொல்றது புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஆனவனோ ஆகாவலியோ சொல்லி வச்சிருங்க, சொல்லி வச்சிருங்க. அது என்னைக்கா வரும், ஒண்ணு உங்களுக்கே வரலாம் அல்லது கம்பெனிக்கு வரலாம். அதுக்கு எதுக்கு நான் சொல்லணுங்கிறீங்களா? அப்படி சுயநலமா இருக்கக்கூடாது. நம்ம கான்செப்ட் என்ன? வாழ வைத்து வாழ். ஓகே தானே? சோ நம்ம வாழ வைப்போம், அதன் மூலமாக நாமும் வாழ்வோம். சோ ஒரு விஷயம், 2021 ஜூலை 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டு அன்னைக்கு வந்து மக்கள் கேட்டாங்க, இந்த கம்பெனி நடக்குமா படுத்துருமா, ஓடுமா ஓடிருமா? நல்லா இது கேட்கறதுக்கு இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கேட்டாங்க. இது ஒரு 6 மாசம் கொடுப்பாங்களா, 3 மாசம் கொடுப்பாங்களா? இந்த டெலிவரி ஆகிற மாதிரியே பேசுவாங்க, எத்தனாவது மாசம் கேட்கிற மாதிரி அப்படிதான் கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு 2 ஆண்டுகளை நாம் வெற்றிகரமாக நிறைவு செய்து 3ஆம் ஆண்டுக்குள் அடுத்த மூமெண்ட் பிளான். இப்போ கேள்வி கேட்டவங்க இன்னைக்கு என்ன கேட்கறது, எப்படி கேட்கறது, எங்க ஆரம்பிக்க தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, மைவீத்தின் கதவு என்றும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்ப வேணா உள்ள வரலாம். ஓகே, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்போ இப்படி கேள்வி கேட்கும்போது நம்ம வாயில பதில் சொல்லாம செயல்ல பதில் சொன்னோம். அப்படி நம்ம சொன்ன பதில்கள் சிலவற்றை பார்ப்போம். அன்னைக்கு ஒரு ஆபீஸ் கோயம்புத்தூர்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஏற்கனவே திறப்புலாக்க அலுவலகங்கள் 22, திறப்புலாக்க தயாராக 13. அப்ப எத்தனாச்சு? எவ்வளவு? 35 ஆபீஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே ரெடியா இருக்கு. கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு ஒண்ணு. அதுல கோயம்புத்தூர் மட்டும் 6 ஆபீஸ் இருக்கு. திருப்பூர் ஆபீஸ் தயாராக உங்க ஒத்துழைப்போட, திருப்பூர் விரைவில் இன்னொரு அலுவலகம் வரப்போது உங்க ஒத்துழைப்போட, உங்க சர்வீஸ்க்காக. அடுத்ததா தமிழ்நாடை தாண்டி இந்த கர்நாடகாவில் சில்போல் ஒரு ஆபீஸ், இந்த கேரளா ஒரு ஆபீஸ், அது இல்லாமல் ஆந்திராவில் திருப்பதி மற்றும் விஜயவாடா ஆபீஸ், அதே போல வந்து தெலுங்கானாவில் மஞ்சரியில் ஆபீஸ் ரெடியா இருக்கு. அதோட முக்கிய விஷயம் யூபி உத்தரப்பிரதேசில் லக்னோவில் ஆபீஸ். இப்படி படிப்படியா வெகு விரைவில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் அலுவலகம் இருக்க போகுது. இது கேள்வி கேட்டவங்க சரியான பதிலா? அன்னைக்கு ஒரு நபர் ஆரம்பித்த நிறுவனம் நேற்று கடைசி நிலவரம் 33,22,420 பேர். 33,22,420 பேர் நேற்றுக்கு நிலவரம். 33,22,420 நேற்றுக்கு. இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா 33,33,333,333 கூட இருக்கலாம். இப்ப செக் பண்ணி பார்த்தா தெரியும், வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஏவரேஜா 11,000 பிளஸ் ஐடிஸ் வந்து ஒரு நாளைக்கு. அது என்ன கணக்குனா, ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 ஐடிக்கு மேல, நிமிடத்துக்கு 24 மணி நேரம் கணக்கு பண்ணி, பீக் ஹவர்ஸ் இல்ல, ஏவரேஜ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு சேனலை ஆரம்பிச்சு 3 விதமான இன்கம் பிளாட்ஃபார்மை எதிர்கொண்டு அதை செய்யறதுக்காக திட்டமிட்டு ஆரம்பிச்ச விஷயம் ஒரே மூமெண்ட்லயே ஒரு சில மாதங்கள், அதாவது 2 வருஷம் வச்சுக்குமே, அதுக்குள்ளேயே பல சாதனைகளை சத்தம் இல்லாமல் இப்ப நம்ம சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டோம். ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் சவுண்ட் இல்லாம இருந்தா நமக்கு மரியாதை இல்லை பாருங்க. அதனாலதான் சிலெல்லாம் உறக்க பேச வேண்டியிருக்கு.
ஏன்னா ஒண்ணுக்கு வெளியே தேவையில்லாம் பேசும்போது இவ்வளவு பண்ண நம்ம பேசணுமா பேசி ஆகணுமா, அந்த வேலையை தான் நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். சும்மா கேஷுவலா ஒரு மீட்டிங். நாங்க இன்னைக்கு பார்த்தா இந்த மண்டபத்தினுடைய இந்த ஹால் பிதுங்கி வழிகிறது, பக்கத்து ஹாலும் நிரம்பி வழிகிறது. பத்தாவதுக்கு வெளியூர் கூட்டமும் நம்முடைய உறவுகள் உட்கார்ந்து பார்க்கறாங்கன்னா அவங்க பெருந்தன்மைக்கு மீண்டும் ஒரு கைதட்டி கோஸ்ட் போகாம வந்துட்டோம். நம்ம நிறுவனத்தின் நிகழ்ச்சி உள்ள இருந்த அண்ணன் வெளியே இருந்த அண்ணன் வெளியே எல்இடி போட்டிருக்காங்க. இதை விட முக்கியம், போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னால அன்னூர்ல நடந்த ஃபங்க்ஷன். இதை விட கொடுமை, ஏன்னா ஒரே ஒரு ஹால் மட்டும் தான், மற்றபடி இடம் இல்லை, எல்இடி வால் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் இல்லை. அப்படி இருந்தும் கூட மக்கள் வெளியே ரொம்ப நேரம் பார்த்தாங்க. அந்த வகையில பார்த்தா அதை விட கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உள்ள இருக்கிறவங்க சொபிஸ்டிக் வெளியே இல்லை. அதையும் மீறி பொறுமையாக பார்க்கும் அந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை உள்ள இருக்க கைதறி பாட்டு கொடுக்கணும். ஏன்னா அது உட்கார்ந்தா தெரியும், ஜஸ்ட் லேட்டா வந்தாங்க அவ்வளவுதான். பஸ் லேட்டா இருக்கலாம், இடம் தூரமா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். இதோட கொடுமை முதல்ல உட்கார்ந்துட்டு வெளியே சாப்பிடலான்ட்டு போயிட்டு வந்து இடம் இல்லாம போனோம், இன்னும் கொடுமை. ஏன்னா 12 மணிக்கு ஒரு குரூப் உள்ள உட்காந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது ஒரு குரூப், நான் பார்த்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன். நம்மளால பார்த்தாங்க இதாரி ஒரு எம்டி மாதிரியே இருக்குது, ஒரு குரூப்னு பார்த்தாங்க. நம்ம ஓரம் வந்து உட்காந்துட்டேன், என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு. கொஞ்சம் பேர் மேலே இங்கே பார்த்தா அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க, இது வந்து இந்த டிவியில் சேனல் பேச அது மாதிரி இருக்குது. நம்ம அடிக்கடி வர்றது இல்லையா, இருந்தாலும் நிகழ்ச்சிகள் வரும்போது எப்படி குரூப் போய் பார்த்துடுறாங்க, கொஞ்சம் அழகாக கவனிச்சிடுறாங்க. இப்போ முதல்ல சவுண்ட் மட்டும் தான் கொடுப்போம் பேக்கில் இருந்து. பட் இப்போ அடுத்தடுத்து அலுவலக திறப்புல வரிசையாக நடக்கும்போது அவங்க வீடியோ வரும்போது பார்த்துடுறாங்க. ஸோ அவங்க டவுட்டு, எப்படி இப்படி வந்து உட்காந்துக்கிறான், அவளால் சம்மந்தம் இல்லாமல் கேஷில் உட்காந்துக்கிறான் சொல்லி யோசிக்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், என்னவாக இருந்தாலும் இங்கே இருக்கிற அத்தனை அத்தாரிட்டி போர்டு, ஜோனல் டைரக்டர்ஸ், சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மீ, அத்தனை பேரும் உங்களில் ஒருவர்கள் தான். எங்களுக்கு கொம்பெல்லாம் முளைக்கல, நாங்களும் உங்கள் ஒருவர்கள் தான். ஓகே, அதனால எல்லாரும் ஒண்ணுதான். பொசிஷன் வேறையா இருக்கலாம், வேலைகள் வேறையா இருக்கலாம், ஆனாலும் வேல்யூ அனைவருக்கும் ஒன்றுதான். ஓகே, அதனால அதெல்லாம் இப்படி பந்தா படக்கலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்களாம் வரும்போது மாலை எல்லாம் போட்டாங்க, உங்களுக்கும் போட நான் தயாராகிறோம், தயாராகுவாங்க. ஓகேவா, ரெடியா சார்? இன்னைக்கு எல்லா கம்பெனிலையுமே அச்சு முடிச்சிருப்பாங்க சார். இன்னும் சொல்ல போனால் ரேஸ், இன்னைக்கு ஓட்டப்பந்தயம், படகு போட்டி, பைக் ரேஸு, நீச்சல் போட்டி, இப்படி எவ்வளவோ போட்டி வந்து ஜாவ்லின் த்ரோ, டிஸ்கஸ் த்ரோ, நிறைய ஷார்ட் புட் த்ரோ, இப்படி ஏதோ ஒரு போட்டி நிறைய. அந்த போட்டியினுடைய விதிமுறைப்படி எதுக்குமே இவ்வளவு தூரம் வீசணும் அப்படி ரூல்ஸ் கிடையாது, இவ்வளவு சீக்கிரம் ஓடணும் ரூல்ஸ் கிடையாது. கலந்துக்கிறவங்கள யார் அதிக தூரம் வீசுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட். அப்படிதானே, அந்த கலந்துக்கிட்டவங்கள கூடுதலான தூரம் வீசணும் ஃபர்ஸ்ட், அது கொஞ்சம் கம்மியான செகண்ட், அதுக்கு அடுத்து தேர்ட், மற்றவங்களுக்கு பரிசு கிடையாது. அந்த ஓட்டப்பந்தயம், பைக் ரேஸ், படகு ரேஸ், நீச்சல்ல குறிப்பிட்ட டைம் கிடையாது. வர்றவங்கள யார் முதல்ல வர்றாங்களோ அவர்களுக்கு பரிசு, இரண்டாவது வந்தா அடுத்த பரிசு வெள்ளி, அப்புறம் வெங்கலம், அதுக்கப்புறம் தகரக்குண்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஒலிம்பிக்ல முதல் பரிசு கோல்டு மெடல் வாங்கினவனுக்கும் நான்காவது வந்தவனுக்கும் வித்தியாசம் 1 மணி நேரம் கிடையாது நண்பர்களே. மைக்ரோ செகண்ட், அப்படிதானே? சம் மைக்ரோ செகண்ட், செகண்ட் மைக்ரோ செகண்ட், அந்த வித்தியாசம் இருக்கும். முதல் வந்தவனுக்கும் ஃபோர்த் வந்தவனுக்கும், செகண்ட் தேர்ட் அவனுக்கு பரிசு கிடைச்சிருச்சு. இந்த பரிசு எல்லாம் திரும்பி போனா பாத்தீங்களா, ஃபோர்த் பிளேஸ்ல அவனுக்கும் முதல் வந்தவனுக்கு கிடையாது கேப் எவ்வளோ, சம் மைக்ரோ செகண்ட்ஸ். ஆனாலும் இறுதியில் விடை என்ன, தீர்ப்பு என்ன, பரிசு கிடையாது. அவனும் பல நாட்கள் பயிற்சி எடுத்திருப்பான், பல மணி நேரம் டெய்லி ஓடி இருப்பான், அங்க உள்ளூர்ல வந்து நம்பர் இருந்திருப்பான், அதனால ஒளிந்து வந்துருக்கான். ஆனாலும் கடைசியில் ரிசல்ட் என்ன, வெறுங்கையோடு போக வேண்டியிருக்கு. மீண்டும் 4 ஆண்டு காத்திருக்க வேண்டியிருக்கு, மறுவாய்ப்பு. அதுவே ஃபிட்டா இருக்கணும், இன்னும் வேற இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் வேகமா ஓடாத அளவுக்கு உலகம், அதாவது வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் படி வாங்க முடியும். அவ்வளவு டஃப்பான கேம்லயே நம்முடைய விளையாட்டு வீரர்கள், நம்மனா ஒட்டுமொத்த உலக மக்கள் வச்சுக்கோமே, அதுல பயிற்சி எடுத்துட்டு முயற்சி எடுத்துட்டு பல பேர் அதுக்காக தவம் கிடக்கிறான் ஒவ்வொரு போட்டிக்கும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? நம்ம வேகமாக ஓடிவிட்டால் நமக்கு பரிசு இல்லை, அது நமக்கு தெரியும். எவன் வேகம் ஓடுவான் அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நான் எல்லோரையும் முந்தி சென்று பரிசு வாங்க நம்பிக்கையில அவன் அவ்வளவு முயற்சி இருக்கிறானா, நம்முடைய விளையாட்டு மைவித்ரிங்கிற இந்த விஷயத்துல, இந்த பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ல இங்க தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம், 1 கிலோமீட்டர் என்னவோ இருக்குது. இங்க தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது, நேரம் நாம நிர்ணயிக்கல. இங்க முதல்ல வர்றவங்களுக்கு பரிசு இல்ல, வர்ற அத்தனை பேத்துக்கும் பரிசுனா, இந்த போட்டியில கலந்துட்டு அந்த எல்லை கோட்டை தொடுகின்ற அத்தனை பேத்துக்கும் பரிசுனா, இந்த போட்டியில ஓடி வர்றவன் வேகமா ஜெயிக்கட்டும், நடந்து வர்றவன் மெதுவா ஜெயிக்கட்டும், ஆனா வெற்றி எல்லாத்துக்கும் சொந்தம் தானே. இப்படி ஒரு போட்டி கையில கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த எல்லையை நோக்கி மூவ் பண்ணாம ஒருவேளை அங்கேயே உட்கார்ந்துட்டாலோ, தேங்கி கிடந்தாலோ, திரும்பி போனாலோ அது நிறுவனத்தின் குற்றம் அல்ல, நீங்கள் தான் மறுபரிசீலனை செய்யணும். உண்மையா இல்லையா? நீங்க ஓடி வாங்க, நடந்து வாங்க, உருண்டு வாங்க, தவந்து வாங்க, உட்கார்ந்து வாங்க, எப்படியாவது வாங்க, வந்து பரிசு வாங்கிட்டு போங்கன்னு நாங்க சொல்றோம். என்னங்க பிரச்சனை? இப்ப சீனி முடிச்சவங்க ஏறினாங்க இல்லையா, ஏறினாங்க தானே. இப்படி ஏறினவங்கள எல்லாருமே ஆரம்ப தேதி ஒரே தேதியா, எல்லாரும் கிரவுனான தேதி ஒரே தேதியா, சீனி முடிச்ச தேதி ஒரே தேதியா, ஆனா கொடுத்த பரிசு அதை கொண்டு தானே. அப்ப எங்க வித்தியாசம் பார்த்தோம் நம்ம? உங்களுக்கு புரியுதா? யார் முதல்ல வந்தா, யார் ரெண்டாவது வந்தா, வந்தையா வாங்கிக்கும்.
அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப எவ்வளவு எளிமையா இருக்கு, ஈஸியா இருக்குதுங்களா இல்லைங்களா? அப்ப நம்முடைய போட்டியில யாரு வேணா கலந்துக்கலாம், எப்ப வேணா ஜெயிக்கலாம். அப்ப எந்த தடையும் இல்ல, ஐயோ அவங்க வாங்கி போயிட்டாங்களே நம்ம கிடைக்காதோ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. கண்டிப்பா யாரெல்லாம் நமக்கு சிஸ்டத்துக்குள்ள சொன்ன விஷயத்தை செஞ்சு முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு நிறுவனம் என்ன சொல்லுச்சோ அதை சொன்ன மாதிரி சொன்ன டைம்ல கன்னா அக்கௌண்ட்ல கொடுக்குதுன்னு சொன்னா அதை நம்ம ஒவ்வொரு வாரமும் நிரூபிச்சு இருக்கிறோமா இல்லையா? நிரூபிச்சிருக்கோமா இல்லையா? எங்க கம்பெனில பேவுட் வாங்க கைதட்டுங்க, ஏதோ ஒரு பேவுட் கைதட்டுங்க, ஏதோ ஒரு பேவுட் கைதட்டுங்க, கைதட்டலாம். பேவுட் வாங்கணுங்க. எங்க மத்தவங்க பேவுட் வாங்கலையா? ஓஎம்னால பேவுட் தாங்க வாங்கிருப்பீங்களே, வாங்கிருக்கீங்க தானே? இந்த கைதட்டு பத்தாது, ஏதோ கம்மியாக மாதிரி பேவுட். ஏப்பா செக் பண்ணுப்பா, கைதட்ட ஐடி வாங்கி செக் பண்ணு, காசு போச்சா போகலையா? ஓகே ஓகே ஓகே. அது இந்த கைதட்டுறதுல வந்து ஏற்கனவே பல மீட்டிங் கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் பேர் வந்து அந்த மட்டன் இடம் நகராம கொஞ்சம் கண்ணு சொருகுது. காத்தாவையாவா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குடல் குழம்பு, மதியானம் தாங்க போறோம்ல, காலையிலே ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பேருக்கு அந்த அஜீரண கோளாறுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி என்ன பண்ணுதுன்னா தூக்கம் கண்களை தழுவுகிறது. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறங்கி கூட்டுறவர்களை உசுப்பி விடுறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த கைதட்டுற விஷயம். பல மீட்டிங் கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்மளே தூங்கிட்டு இருப்போம், அப்படித்தானே? ஸோ ஒரு மாதிரி நம்மளே கைதட்டிக்கலாமா, இன்னொரு கைதட்டலாமா? யாரையும் தூங்கலாம் பண்றதுக்காக. ஓகே, இப்போ பியூட்டி தெரியுமா? தூங்கின ஒருத்தர் கைதட்டுறாரு, தூங்கிட்டு ஒருத்தர் இப்போ கைதட்டுறாரு. அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சோமா இல்லையா? இப்படி எத்தனையோ பேர் தூங்கிட்டு எழுப்பி கம்பெனி தான் மைவித்ரி. உண்மைதான், செய்யற வேலையை அவ்வளவுங்க. வேண்டாம் என்று ஒதுங்கி கிடப்பவர்களையும் முடியாது என்று முடங்கி கிடப்பவர்களையும் உன்னால் முடியும் என்ற வார்த்தையை வாயால் சொல்லாமல் வாய்ப்பாக கொடுத்து வெறும் வாய்ப்பாடு நிறுத்தாமல் வழியையும் காட்டி வழி மட்டும் காட்டாமல் கையை பிடிச்சு கூப்பிடுற கம்பெனி உலகத்தில் இருக்குதுன்னா அது நம்முடைய மைவித்யாஸ் மட்டும்தான். அந்த பெருமை எந்த கம்பெனிக்கும் கிடையாது. நம்ம மாதிரி சொல்லலாம், காலத்துக்கு சொல்லலாம். உண்மை இல்லையா? உண்மைதானே? சரி, நம்ம கம்பெனியில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்க, அது ஓஎம்ஓ பிஎம்ஓ இல்லை சில்வர் கோல்டு டைமண்ட் கவுண்ட் என்ன மாதிரி இருப்பாங்க. உங்கள் சீலிங் எவ்வளோ வேணாக்கலாம், அதெல்லாம் அந்த கேமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ரியல் கேமுக்குள்ள வரேன். ஆக்சுவலாக உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வியாபாரத்தில் வரிசை வச்சிருக்குமே, இது நாம் தரப்போகின்ற பொருட்களின் ஆரம்பகால அணிவகுப்பு. இதே அடுத்த வருஷம் இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக வச்சாலுமே இடம் பத்தாது, அவ்வளோ பொருள் வரப்போகுது. இந்த ஸ்டேஜ் ஃபுல்லா அடினா கூட இடம் பத்தாது. ஒன்னா இப்படி இதே மண்டபம்னா அங்க ஒரு லைன், அங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், மேல அடுக்குனா மட்டும்தான் மேபி கொஞ்சம் நெருக்கி வச்சா பொருள் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு 6 விதமான தலைப்புல, அதாவது ஹெல்த் கேர், ஹோம் கேர், கிச்சன் கேர், பர்சனல் கேர், மென்ஸ் கேர், உமன்ஸ் கேர்னு சொல்லிட்டு 6 விதமான தலைப்புகளை கிட்டத்தட்ட 100 பொருள் இந்த வருஷத்துக்குள்ள வந்துடும். தொடர்ந்து 1 by 1 300 ப்ராடக்ட் லான்ச் பண்ணி திட்டமிட்டு அதுக்கான R&D வேலை நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தடுத்த லான்ச்சிங் வேலையும் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அதனுடைய பார்த்தா இன்னைக்கும் சில விஷயங்களை நம்ம லான்ச் பண்ண போறோம், அதை அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் சம்பந்தமில்லா பொருளா? ஒரு மசாலா தூள் நம்ம என்ன புதுசாக தயாரிக்க போறோமா? மசாலா தூள் பேர் கேள்விப்படுது இல்லையா? ஒரு சாம்பார் தூள் கேள்விப்படுது தானே, யூஸ் பண்ண தானே? ஒரு ரசப்பொடி இப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சோப்புல இருந்து புதுசா யாரும் குளிக்க போல, ஒரு பேஸ்ட் புதுசா யாரும் பல்லு விளக்க போல. அப்படி ஏற்கனவே நம்ம யாரோ ஒரு பிராண்டை எதுக்குன்னே தெரியாம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கம்பெனி பிராண்ட் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு நாமளே ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கிற பிளாட்ஃபார்ம் கம்பெனி கொடுக்குதுன்னு சொல்லும்போது யாருக்கோ விளம்பரம் பண்ணி தட் இஸ் அந்த பொருளை தூக்கி நம்ம மற்றவங்க காமிச்சோ இல்லை யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் மாற்றி நம்ம ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அது நல்லா இருந்தா மற்றவங்களுக்கு சொல்லி, நல்லா இருந்தானா ப்ராடக்ட் யூஸ் பண்ண நல்லா இருந்தா, யூஸ் பண்ணி ரிசல்ட் நல்லா இருந்தா, அதை சொல்றது வர வருமானம் நல்லா இருந்தா, இப்படி ஏதோ ஒண்ணு இல்ல எல்லாமே நல்லா இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அதான் மைவித்தி சொல்ற விஷயம். நல்லா நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? இதுல என்ன தெரியுமா, ஒண்ணுமே இல்லைங்க. நம்முடைய ப்ராடக்ட்டை நீங்க உங்க யூசர் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க தேவைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க. எதை வாங்கணும்? இதுல எதை வேணா வாங்கிக்கலாம். வாங்கி ஆகணுமா? எந்த கட்டாயம் இல்ல. எவ்வளவு வாங்கணும்? உங்களுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு வாங்கிங்க. எப்ப வாங்கணும்? எப்ப தேவை வாங்கணும். திரும்ப சொல்றேன், வாங்கி ஆகணுமா? கட்டாயம் இல்ல. அப்ப எவ்வளவு சுதந்திரம் இருக்குது? இன்னைக்கு பல கம்பெனி மார்க்கெட்ல ப்ராடக்ட் பேஸ் இருக்குது. அங்க நீங்க விக்கிறீங்களோ விக்கலையோ மாசம் ₹1,000 பொருள் வாங்கினா மட்டும் தான் வருமானம் உண்டா இல்லையா? அந்த ரூல்ஸுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு கட்டம் போட்டு வட்டம் போட்டு அடைக்கிறோம் கிடையாது. இது மக்களின் நிறுவனம். உங்களை நிர்பந்திக்க நம்ம தயாரா இல்ல. உங்களுக்கு விருப்பப்படும் போது விருப்பமான பொருளை விருப்பமான அளவுக்கு வாங்கிக்க. அப்படி வாங்கும் பட்சத்தில் எத்தனை ரூபாய்க்கு நீங்க பில் பண்றீங்களோ அதுல 4.5% 4.5% உங்களுக்கே நிறுவனம் துவக்கத்திலே வருமானமா கொடுக்குது. 1000 ரூபாய்க்கு பில் பண்ண 45 வருமானம். எத்தனை ரூபாய்க்கு பில் பண்ணலாம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க.
ஏதோ வாங்கணுமா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சோ மொத்தத்துல நம்ம கம்பெனியில யாரோ ஒரு நபர் சொன்னதை கேட்டு ஓஎம் ஓப்பனிங் மெம்பரா 100% ஃப்ரீயா ஜாயின் பண்ணி எந்த பொருளையுமே பர்ச்சேஸ் நிர்பந்தத்துக்குள் போகாமல் இதுல ஏதாவது ஒண்ணு எப்பவாவது உங்களுக்கு வேணும்னா அதை போய் ஸ்டோர்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வாங்குற பில்டிங் ரேட்ல 4.5% உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதுங்களா? இதுக்கு நீங்க பிஎம்ஆ இருக்கணும், சில்வர் கோல்ட் ஆகணும், டைமண்ட் கிரவுன் எதுவுமே கிடையாது. ஓஎம்ஆ இருந்தாலே போதும். உங்களுக்கு எப்ப என்ன பொருள் வேணும்னாலும் ஸ்டோர்ல வாங்கிக்கலாம். ஸ்டோர் எப்பங்க வேலை செய்யும்? வர்ற 1ஆம் தேதியில் ஸ்டோர் மிகச் சிறப்பாக செயல்படும். வர்ற 1ஆம் தேதியில் மேட்டர் ஆஃப் 2 days, இன்றும் நாளையும் நீங்க ஊருக்கு போய் ஆரம்பிச்சுக்கலாம். சோ வர 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டோர்ல 1 by 1 பொருள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 5க்குள்ள ஃபுல் சிங்கிள் எல்லாமே செட் ஆயிரும்.